எங்கள் அப்பா இன்ஜினியரிங் ஆகணுன்றாரு. எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு போகணும், எம்ஜிஆர் மாதிரி வரணுன்ட்டேன். எங்கள் அப்பா வந்து அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டார். இங்கே சேர்த்தா ஓடி வந்துடுவேன், பெங்களூரில் கொண்டு சேர்த்து விட்டார். நான் அங்கேருந்து ஓடி சினிமா. ஆமாம், சென்னைக்கு வந்துட்டீங்களா? சென்னைக்கு வந்தேன். சிவாஜி சார், ரஜினி சாரோடெல்லாம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அதெல்லாம் அந்த டைமில் அவர் ரொம்ப பீக்கில் இருந்தேன். பாக்யராஜ் சார் அது ஈஸியாக சேர்ந்துட்டீங்களா? அது 6 மாதம் வாசல்லே காத்து கிடந்தேன். 3D ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் இருக்கும். எல்லாம் கற்று வரேன். கம்பெனி ஒரு சூழ்நிலை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டான். நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். அவருக்கு அது நான் சின்ன வயசுல இருக்கும் அந்த டேப்பில் வரும். அந்த அது ரொம்ப ஃபேமஸ். அது அந்த ஏசு நீங்கள் இருக்கையிலன்ற ஒரு அதெல்லாம் நீங்கள் எடுத்தது? ஆமாம், அவர் கூட ஊழியம் பண்ணுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு வர. ஆமாம், அந்த எல்லாரும் தண்ணிக்குள்ளே ஒரு மரம் மூழ்க போகுது. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது மூழ்கிடும். அதுக்குள்ளே 2 ஆளை வச்சு தூக்கி பிடிச்சிக்கிட்டு அது மேலே தான் அவர் உட்கார வச்சு எஜமானனே எஜமானன்னு பாட வச்சு. சினிமா துறையிலேருந்து அவரோட பழகிறீங்க. அது இருந்ததுனால தான் நல்லா பண்ண முடிஞ்சுது. நீங்கள் நல்லா கரெக்டாக கேட்குறீங்க. ஆக்சுவலாக கேள்வி உன்னத தேவனே என்ற பாட்டு. பால்தனகர் என்பவர் வாசிலியனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சின்னா நான் ஸ்டாஃப் ப்ரேயர் மீட் இருக்கப்போ 8:39 நாங்கள் போகிறேன்னு இல்லை உங்களோட பேசணுன்ட்டு உட்கார வச்சார். ஒரு கேள்வி கேட்டார். மீறி 19 வந்துருச்சு. 19 வருது. அப்பா திரும்ப கேட்டார். அப்புறம் அது ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கீபோர்டுக்குலேருந்து ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுத்து என் கையில் கொடுத்தேன். சிவப்புகள் ஸ்கெட்சில் இங்கிலீஷில் நான் சொன்ன 10 பதில் எழுதிருந்துச்சு. பெருக்கல் போட்டு டிஜிஎஸ் தினகரன் வந்து இவட்ட 19 சுத்தமாக ஒரு டார்க்கில் போயிட்டேன். சரி சரி. 2002 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அறையில் முழங்கால் பண்ணிட்டேன். சரி. ஐடென்டிட்டி பார்க்குறவங்க அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள் வந்து இந்த டிவியில் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த சாட்சினால அநேகருக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் பார்த்த நிறைய சாட்சி. எனக்கு ஒரு மாற்றமாக இருந்தது, எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. தொடர்ந்து இந்த ஐடென்டிட்டி அனைவருக்கு நீங்கள் சொல்லுங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. இதில் இருக்கிற யூடியூப்ல இருக்கிற எல்லா செய்திகள் அனுப்புங்க, சாட்சிகள் அனுப்புங்க. மேலும் இந்த டிவி வளர்றதுக்கு நீங்களும் ஒரு உதவியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. ஸோ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நீங்கள் ப்ரீவியஸில் நீங்கள் உங்கள் லைஃப் சினிமாவில் இருந்த பெரிய ஆட்கள் 2 பேர் ஆக்டர் பாக்யராஜ் அவர்களும் பிசி ஸ்ரீராம் அவர்களையும் பார்த்தோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களுடைய சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம். ஸோ சினிமாலே நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆயிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க சொன்னது நம்ம அதுதான் வியூவர்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ நீங்கள் ஆனால் இப்போ வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஸோ இவ்வளோ திறமைகள் இது இருந்தோம். ஸோ அதை தான் வியூவர்ஸ் கொண்டு போக நான் விரும்புகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேச இருக்குது. ஏன்னா நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க, ஆவிக்குரிய புஸ்தகங்கள். அதில் நிறைய உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி யார் இந்த பால்ராஜ் கென்னடிங்கிறத வியூவர்ஸ் கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சின்ன வயசுலேருந்து அதை நம்ம போகலாம். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊர்? நீங்கள் எப்படி பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரைக்கு பக்கத்தில் நாகமலை புதுக்கோட்டைன்ற இடம். ஓகே ஓகே. இதில் எங்கள் அப்பா பிறந்ததெல்லாம் பாளையங்கோட்டை. எங்கள் தாத்தா வந்து பிஸ்னஸ் விஷயமா இங்கே வந்து மதுரையில் வந்து ரைஸ் மில் போட்டார் இந்த நாகமலை புதுக்கோட்டையில். ஓகே ஓகே. நீங்கள் எல்லாமே கிறிஸ்தவ குடும்பம் தானே? தாத்தா வந்து சண்முகம், அவர் தான் பால்ராஜ் ஆனார், கிறிஸ்தவன் ஆனார். அதனால் அந்த பேர் எனக்கு வச்சாங்க பால்ராஜ்ன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அக்டோபர் 30 பிறந்தேன். நவம்பர் 22ஆம் தேதி ஜான் எஃப் கென்னடியை சுட்டுட்டாங்க, செத்துட்டார். அப்போ எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜான் எஃப் கென்னடி மாதிரி ஃபேமஸ் ஆகட்டுன்னு கென்னடின்னு வச்சு பால்ராஜ் கென்னடின்னு வச்சாங்க. ஓகே. ஸோ நாங்கள் பிறந்து வளர்ந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். நாங்கள் படித்தது ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலு, கூரை ஸ்கூலு. ஞாயிற்றுக்கிழமை அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கூடி ஆராதிப்பாங்க. அதுதான் எங்களுக்கு சர்ச்சுன்னு ஒன்று கிடையாது, கூரை ஸ்கூலு தான் ஆராதனை நடக்கும். அப்படி தான் இருந்தது. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா, எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் இருப்பாங்க.
நாங்கள் ஸ்கூல் போகும்போது வாசலில் உட்காந்து பைபிள் படிச்சாடான்னுவாங்க. ஓ அதனால் அந்தந்த தேதிக்கு நீதிமொழிகள் மாத்திரம் படிச்சிட்டேன் பாட்டின்னு, பைபிள் படித்தேன் பாட்டின்னு சொல்லிட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் விங்ஸ்டன், ஒரு அண்ணன் பாளையங்கோட்டையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தாங்க ஒரு குடும்பம். அதில் ஒரு அண்ணன் விங்ஸ்டன். அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறேன்டான்னு கூப்பிட்டு போய் பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓ ஓகே ஓகே. மியூசிக் நோட்டேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு, வயலின் சொல்லி கொடுத்தாரு, ஆர்கன் சொல்லி கொடுத்தாரு, பேஸ்னா என்ன, டென்னர்னா என்ன, ஆல்டோனா என்ன, சொப்பரனானா என்னன்னு சொல்லி கொடுத்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பயர். எங்களுக்கு அங்கேயெல்லாம் தைச்சு அதுக்குள்ளே சின்ன ஒரு கட்டடம் கட்டிட்டாங்க சர்ச்சுன்ட்டு. ஸோ அப்போ சின்ன வயசுலேயே ஒரு கிறிஸ்தவ முறையின்படி தான் வளர்க்கப்படுறீங்க. எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப். ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ண பிடிக்காது, சரி சரி சரி. நகையெல்லாம் போட்டால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. எங்கள் அப்பாட்ட நாங்கள் நேராக பேச முடியாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட பேசுவோம். எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா மூடு பார்த்து பேசுவாங்க. எங்கள் அம்மா உடனே பேசிட முடியாது. எங்கள் அப்பா ரூமுக்குள்ளே போக மாட்டோம். ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போயிடுவோம், டைமுக்கு போயிடணும், முன்கூட்டியே போயிடணும். லேட்டாக போனேன் எங்கள் அப்பா சத்தம் போடுவார். பட் ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக பிறந்ததுனால அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் கடவுள்ன்ற ஒருத்தர் நிறைய வேரியேஷன் பார்த்துருப்பீங்க உங்களை சுற்றி. அப்போலாம் என்ன ஃபீல் பண்ணீங்க கடவுள் பற்றியான? நான் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது எப்பயுமே எனக்குள்ளே ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே. எனக்கே தெரியாது. எங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போதும் வரும்போதும் ஸ்தோத்திரேசப்பா ஸ்தோத்திரேசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி போகும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேயே படம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் கதை கவிதையெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் படம் வரைகிறவங்க யாரெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டோ அவங்களெல்லாம் வந்து பார்க்குறது, கதை எழுதுறவங்களாம் போய் பார்க்குறது, முதல்ல கடித போக்குவரத்து, அப்புறம் அவங்க நேரில் போய் பார்க்குறது, இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த ஒரு சின்ன வயசில் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து டிசிடிஓவாக இருந்தார், டிப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக, துணை வணிக வரி அதிகாரியாக இருந்தார். அவர் ஹோட்டல் தேட்டர்லாம் ரெய்டுக்கு போவார். அப்படி போகும்போது ஒரு நாள் நான் அந்த காரில் போக ஆசைப்படுவேன். டிரைவர் சும்மா ரவுண்டு போயிட்டு வந்து வருவார் எங்கள் அப்பா ரெடியாகிறதுக்குள்ளே. ஒரு நாள் ஒரு 4-5 கார், ஒரு பெரிய ரைடு போல் அது. அப்பா நான் வரலாமான்போது என்னை டிரைவர் ஏற்றுறாரு. எங்கள் அப்பா வரக்கூடாதுன்றார். அந்த டிரைவர் வாங்க ஐயா நான் வந்து கொண்டு வந்து விட்டுறேன், ஏன் வரட்டும் பையன், இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க, ஏசிடிஓஸ்லாம் வாங்க கூப்பிட்டு போனாங்க. அன்றைக்கி ஒரு தேட்டரில் ரைடு, அதில் எம்ஜிஆர் படத்தை பார்த்தேன். எம்ஜிஆர் நல்லவராக இருந்தார். அப்புறம் எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஏழைகள்லாம் போனால் உதவி செய்வார் அப்படின்ட்டு. அப்புறம் எம்ஜிஆர் படமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு, இந்த விஷயம் எனக்குள்ள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க இந்த வழியாக எம்ஜிஆர் போகிறாரு, தேனிக்கு போகிறாரு நம்ம ஊர் வழியான்னுட்டு. அப்போ நேராகவே பார்த்து ஏழைகளுக்கெல்லாம் அவர் கொடுக்குறதெல்லாம் பார்த்தேன். சரி சரி சரி. அப்போ எனக்கு இவர் மாதிரி வரணும், இவர் மாதிரி வந்து அப்போ வந்து ஃபேமஸ் ஆகியிருந்து நிறையா பணம் இருந்தால் தான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், நம்ம ஏதாவது வேலைக்கு போக முடியாது அப்படின்னு மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. சினிமா துறையில் போகலாம் அப்படி. ஆமாம், நடிகரான்னு அப்படி ஆசைப்பட்டீங்களா? இல்லை நடிக்கணும்னு இல்லை, எனக்கு டைரக்ட் பண்ணணும் அப்படியே ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே. ஆனால் எம்ஜிஆருக்கு எல்லாமே தெரியணுவாங்க, கதை வசனம் தெரியணுவாங்க, மியூசிக் தெரியணுவாங்க, பாட்டு எழுதுறது தெரியணுவாங்க, எடிட்டிங் தெரியணுவாங்க, கேமரா தெரியணுவாங்க. அப்போ நம்மளும் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள. அப்போ எல்லாம் கற்றுக்கணும், எல்லா கலைகளையும் நம்ம கற்றுக்கிடணும். சரி சரி. ஒருத்தர் வேலை வாங்கினா அந்த வேலை தெரிஞ்சால் தானே வாங்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ எம்ஜிஆர் கேட்டு வாங்குவார் பாட்டெல்லாம், மியூசிக் எல்லாம் அப்படி கேட்டு அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர். அது ஆமாம், அப்படி ஒரு நினச்சிங்க இல்லையா அந்த மாதிரி சினிமா? அப்படி என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னை 6ஆம் கிளாஸ் போகும்போது என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டாங்க. சரி. எங்கள் அப்பா ஊரில் பெரியவர், என்னை கேட்காமலே இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்தாங்க. 5ஆம் கிளாஸ் போய் பஞ்சாயத்து ஸ்கூல் முடிச்சிட்டேன். 6ஆம் கிளாஸ் போய் ஹை ஸ்கூல் போகும்போது அங்கே போய் போனால் இங்கிலீஷில் டசுபுசுன்றாங்க. எனக்கு நான் இன்ட்ரோல் பீரியடில் அது நாகமலைன்னு ஒரு மலைக்கு பக்கத்தில் ஸ்கூலு, அந்த வேலி வழியாக தூக்கி ஓடியாந்து எங்கள் அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் பிடிச்சேன், கூட்டு போய் எனக்கு தமிழ் மீடியத்தில் மாற்றி விடுங்க, என்னால் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் உட்கார முடியாதுன்ட்டு தமிழ் மீடியம் போயிட்டேன். சரி சரி சரி. ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குவேன். ஓகே. நல்லா படிப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். அது எனக்கே தெரியல எப்படி படித்தேன்ட்டு. எனக்கு அவ்வளோலாம் பெரிய மெமரி பவர்லாம் கிடையாது, அவ்வளோலாம் பெரிய அறிவு கிடையாது. வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோன்னால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரூப்பாக செலக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு குரூப்பை. அப்போ எனக்கு வந்து என்ன, நான் 2 வருஷம் 3 வருஷம் ஃபெயில் ஆனவங்களாம் நான் எடுப்பேன். சின்ன மக்கையன், பெரிய மக்கையன், சின்ன பாண்டி, பெரிய பாண்டின்னு. அவங்கள 2 வருஷம் 3 வருஷம் ஃபெயில் ஆனவங்களை எடுத்து ஸ்கூல் முடிச்ச பிறகு அவங்களுக்கு 2 மணி நேரம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது சொல்லிக் கொடுத்து அவங்களும் நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி. இப்படி தான் போச்சு. திரும்ப +1 +2 இங்கிலீஷ் மீடியம் மாற்றினாங்க. சரி சரி. ஏன்னா நீ இன்ஜினியரிங் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு.
நான் பட் எவ்வளோ உங்களுக்கான சினிமா போடுறது அவங்க ஆமாம், ஆசை. அதுதான் எனக்கு உள்ளுக்குள்ள சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். நிறைய சினிமா பார்ப்பேன். சினிமாவில் போயிடணும். +1 இங்கிலீஷ் மீடியம் போடாங்க. எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவே பாஸ் பண்ணணுன்ற லெவலுக்கு ஓ, போயிட்டேன். அந்த லெவல். ஓகே ஓகே. ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கு வரல. ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் பாஸ் பண்ணதே பெருசு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா இன்ஜினியரிங் ஆகணுன்றாரு. எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு போகணும், எம்ஜிஆர் மாதிரி வரணுன்ட்டு. எங்கள் அப்பா வந்து அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டார். இங்கே சேர்த்தா ஓடி வந்துடுவேன், பெங்களூரில் கொண்டு சேர்த்து விட்டார். நான் அங்கேருந்து ஓடி சினிமா ஆமாம் சென்னைக்கு வந்துட்டீங்களா? சென்னைக்கு வந்தேன். ஸோ நீங்கள் பெங்களூர்லேருந்து ஸோ சென்னைக்கு வர்றீங்க இல்லையா? இன்ஜினியரிங் சேர்த்து விட்றாங்க. அன்றைக்கி இன்ஜினியரிங்கே ஒரு பெரிய படிப்பு. பட் அதை விட்டு சினிமா துறையில் சாதிக்கணும்னு வர்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி பண்ணணுங்கிறது. ஸோ ரியாலிட்டி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சினிமாவில் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வந்துட முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு. ஆமாம். ஆனால் நீங்கள் கேஷுவலாக உள்ளே வந்துடலான்றதா உங்களுடைய எண்ணம் இல்லையா? ஏன்னா உங்களுக்குள்ள அந்த திறமெல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்ம நினைக்கிறோம் ஒன்று, ஆனால் இங்கே இருந்த நிஜம் வேறு. சினிமா நம்ம திரையில் பார்க்குறது வேறு. ஆனால் திரைக்கு பின்னாலன்னு இருக்கு இல்லையா? ஆமாம். அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது. பாரதிராஜ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேரும்னு நினச்சேன். சரி. அதுக்காக நான் காத்துட்டு இருக்கும்போது இளையராஜா சாரை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. இளையராஜா சார் வந்து என் பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் போய் படி, கேமராமேன் கோர்ஸ் படி, உனக்கு நல்ல கலர் சென்ஸ் இருக்குன்னாரு. அப்புறம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது அது அவ்வளோ ஈஸியாக சேர முடியாது. 15 சீட் தான் மொத்தமே வருஷத்துக்கு. அதுக்குள்ளே போகிறதுக்கே ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வரைக்கும் போயிடுச்சு. ஓ, எம்ஜிஆரே சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. அவர் சிபாரிசில் தான் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சிவாஜி சார், ரஜினி சாரோடலாம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அதெல்லாம் அந்த டைமில் அவர் ரொம்ப பீக்கில் இருந்தேன். பாக்யராஜ் சார் அது ஈஸியாக சேர்ந்துட்டீங்களா? அது 6 மாதம் வாசல்லையே காத்து கிடந்தேன். அந்த கார் போகும் வரும், என்னைக்காவது இந்த கார் நிற்காதான்னு இந்த காருக்கு வணக்கம் சொல்லுவேன் காலையில் போகும்போது வரும்போது. 6 மாதம் காத்து கிடந்தேன். 6 மாதம் அப்புறம் தான் நின்று என்னையா நீ என்கிட்ட ஏயா இப்படி போட்டு துரத்துறேன்னாரு. அப்படி கஷ்டப்பட்டு சரி சிம்பத்தியில் தான் உள்ளே போனது. இவ்வளோ இதாக வர எப்படி என்னையா இருக்கேன்ட்டு போது அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றது ஒரு 3 மணி நேரம் பேசினேன் அவர்கிட்ட. இன்னைக்கு அவரே உங்களை பற்றி உயர்வாக சினிமாவில் பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டிய ஆளுன்னு அவர் சொல்கிறார் உங்களை பற்றி. அது பெரிய விஷயம். அப்போ அந்தளவுக்கு உங்களுடைய திறமையை அவங்க எதுவும் நினச்சிருப்பாங்க இல்லையா? இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு நிறைய ஒரு 20 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சீன் சொல்லு அப்படின்வாரு. நான் சீன் சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. என்னன்னா நீ ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னுவாங்க. அவர் ஸ்டோரி சொல்லுவார், நான் ஸ்டோரி சொன்னேன் எல்லோரும் சிரிப்பாங்க. என்னென்னு இப்போ நீ சீன் சொல்கிறேன்னுவாங்க. ஸ்டோரிக்கும் சீனுக்கும் என்னன்னு கூட தெரியாமல் அப்போ அவர் சொல்லுவார் ஸ்டோரின்னு என்ன, சீன்னா என்ன, இப்போ எப்படி டைலாக் பண்ணணும், அப்புறம் எப்படி கேரக்டர் கொண்டு வரணும், எப்படி சிச்சுவேஷன் கொண்டு வரணும்லாம் சொல்லுமா. அப்படி தான் நான் அவர் பேசுகிறத கவனிச்சே தான் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்னிக்கலாக அப்லிஃப்ட் ஆகணும்னு தான் நான் பிசி சார்ட்ட போனேன். பிசி ஸ்ரீராம் சார்ட்ட போகும்போதுன்னா ஒரு 20 பேர் இல்லை வெயிட்டிங்கில் இருக்கான் வீட்டில் காமௌண்ட்ல. ஸ்ரீராம் வந்து நீங்கள் சொல்கிற டைமில் அவரும் பயங்கர பீக். அவர் கூடலாம் இப்போ இருக்கிறதே இப்போ அவருமே உங்களை பற்றி சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கே சந்தோஷம் அவங்க பேச. ஏன்னா நிறைய கிறிஸ்தவ பார்வையாளருக்கு நிறைய சினிமா இப்போ தெரியுமான்னு தெரியல. சொல்கிறேன் உதாரணத்துக்கு நீங்கள் அவர் தரம் அவங்க ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கிற ஆட்கள் சினிமா துறையில். ஸோ அவங்க கூட நீங்கள் இருந்து அவங்க உங்களை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறது பெரிய அந்த ஒரு கிருபையத்தான் அங்கே உள்ள நுழைய முடிஞ்சது. அவ்வளோ வெயிட்டிங் இருக்கும்போது என்னை எடுத்தார். ஏன்னா அவருக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். பிசி ஸ்ரீராம் சாருக்கு தமிழ் வந்து ரொம்ப நேசிப்பார். தமிழ் இலக்கியத்தை நான் நல்லா எழுதுறதுனால அதனால் நேசித்து என்னை எடுத்துக்கிட்டாரு. ஆனால் கடுமையாக வேலை பண்ணுவோம், ஹார்டர் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஏதோ கேமரா வச்சு அப்படி எடுக்கிறது இல்லை. அந்த கேமராவுக்கு எங்கே ஆர்டிஸ்ட் இருக்கா, எங்கே லைட் இருக்குது எல்லாமே நாங்கள் எழுதணும். ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு பேண்ட்டில் சொருகிட்டு ஓடுவோம். ஈஸியானது கிடையாது, ஓடுவோம். ஏன்னா எப்படி இருந்துச்சு உங்கள் ரியாலிட்டி? ஏன்னா நீங்கள் ஒன்று நினச்சி வந்தீங்கல்ல, சினிமாவுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அது ஒரு பேஷனோட கற்றுக்கிட்டேன். பெருசாக உங்களுக்கு கஷ்டம் தெரியலை? கஷ்டம்தான். ரொம்ப ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த லைட்டெல்லாம் அங்கே தூக்குன்னு சொல்ல முடியாது லைட் மேனை. நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் தான். ஆனால் நாங்கள் போய் டக்குன்னு தூக்கி வைக்கணும் டக்குன்னு. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் பணம் போயிடும். நிறைய திட்டுகளும் வாங்கியிருப்பீங்கல்ல, அவமானங்கள். ஒரு பயங்கர டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். லைட் வைக்கணும், அந்த லைட்டில் ஃபில்டர் போடணும், கேமரா வைக்கணும், கேமரா லென்ஸ் மாற்றணும், அதில் ஃபில்டர் போடணும், அதுக்குள்ளே எழுதணும். நான் அந்த மேகசினில் என்ன ஃபில்ம் இருக்குன்னு எழுதணும், அது எக்ஸ்பைரி டேட் எப்போன்னு எழுதணும். ஏன்னா உடனே பிரிண்ட் போடுவாங்க, அன்றைக்கே நைட்டுங்க ரஷ் பார்ப்போம். ஸோ அவங்க வாயாலே உங்களை பற்றி கேட்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக இருந்திருக்கீங்க. அதனால தான் நீங்கள் அந்த மனசில் ஒரு சோர்வு இருக்கும். மனசில் வந்து ஏதோ ஒன்று குறிப்பு, ஒரு தேடுதல், ஏதோ ஒன்று ஃபுல்ஃபில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம நினச்சிட்டேன் நான் எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கிறேன்,
எம்ஜிஆர் வந்து டாப்பில் இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த இடம் நான் ரீச் ஆகணும்னா அது சாதாரண காரியம் இல்லைன்றதை போனப்பறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓ இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிவாஜி சார் நடிக்கும்போது எப்போ வலது காலில் வெயிட் கொடுத்து நிற்கணும், எப்போ இடது காலில் வெயிட் நிறுத்தி கொடுக்கணும், எப்போ 2 காலில் வெயிட் கொடுத்து நிற்கணும், தூங்கும்போது கூட எப்படி நடிக்கணும், தூங்கும்போது எப்படி நடிக்கணுங்கன்னா நம்ம அடுத்தது ஒன்று ஏன்னா செத்த பணமாக இருக்கேன்ட்டாரு. தூங்கும்போது கூட மூமெண்ட் கொடுக்கணும். சினிமா இது ட்ராமா கிடையாது, ரியாலிட்டி கொண்டாடணும். ரியாலிட்டி கொண்டாடுறது அவ்வளோ சிரமம். அப்போ தான் நினச்சேன் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டேன். பட் 15 வருஷம் இல்லை 15 வருஷம் அப்படியே ட்ராவல் உள்ளே பண்ணியிருக்கிறீங்க கிட்டத்தட்ட. அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அது டே அண்ட் நைட் மேலே வைப்போம் வித்தவுட் பிரேக்கு. லஞ்ச் பிரேக்லாம் கிடையாது. அதுக்கு எங்களுக்கு வந்து இப்படி ஒரு கிண்ணத்தில் வரும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். 24 hours வேலை பார்த்துருக்குறோம். ஏவிஎம்மில் ஒரு ஏசி ஸ்டுடியோ இருந்தது, ஃபிலிம் சிட்டியில் ஒரு ஏசி ஸ்டுடியோ இருந்தது. மாறி மாறி செட்டு போட்டு வேலை பார்ப்போம். அதுவும் ஹெவியாக ஒரு ஷாப்பிங் மாலே ஒரு போர்ஷனே செட்டு போட்டுருவாங்க. ஹெவி லைட் 340 கிலோவாட் லைட் யூஸ் பண்ணுவாங்க. 7-8 ஜென்ரேட்டர் ஓடும். எவ்வளோ லைட்ஸ் இருக்கும். அவ்வளவும் நாங்கள் 5 பேர் ரெசிடென்ட்டு. ஆனால் பிசி சார் வந்து வீஃபென்ட்ரு பார்க்க வைப்பார். அந்த காலத்துலலாம் நீங்கள் கேமரா வீஃபென்ட்ரு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபைனு அந்த காலத்தில். அது அப்படியா? ஆமாம். டைரக்டரும் கேமராமேன் தவிர யாரும் வீஃபென்ட்ரு பார்க்கக்கூடாது. ஆனால் பிசி சார் வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுவார். பார்த்து எப்படி இருக்குது ஃப்ரேம், என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருப்பார். நம்ம ஐடியாஸ் கேட்பார், நிறைய சொல்லுவார். இந்த இடத்துல லைட் இருக்குது, இந்த இடத்துல டார்க் இருக்குது, என்ன பண்ணணும்லாம் சொல்லி கொடுப்பாரு. இது எப்படி கொண்டு வரணும், என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் கொண்டு வரணும், லைட்டிங் இப்படிலாம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அப்படி நிறைய அதில் கற்றுருந்துருக்கு. அவர்கிட்ட கேமரா கற்றுக்கிட்டதை விட என்ன உருவாக்குனார். எதெல்லாம் செய்ய பயந்தோனோ அதெல்லாம் செய்ய வச்சேன். கீ லைட்டுக்கிட்ட போக பயப்படுவேன். நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அது தப்பு பண்ணிட்டோம்னா போச்சு, நம்ம தானே மாட்டிக்குவோன்ட்டு. அவர் அதில் போய் நிற்க சொல்லுவார். அந்த கீ லைட்டில் நீங்கள் நில்லுங்கன்னுவார். நான் எதெல்லாம் செய்ய பயந்தோனோ அதெல்லாம் செய்ய வச்சார். அங்கே தான் என்னோட இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் வெளியே வந்தேன். இடையில வந்து ஒரு 11 வருஷம் தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன். சரி சரி. அதில் அப்படியே ட்ராவல் பண்ணி. ஆமாம், அதில் போகும்போது பிரசிடென்ட் அதில் வருமானத்துக்காக அப்படி போனதா? இல்லை, எங்கள் மாமியார் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி. ஏன்னா எனக்கு மேரேஜே உங்களுக்கு சீக்கிரம் எனக்கு 23 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு பெரிய ஹைட்டுக்கு போகணும், நம்ம அப்போ ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்குன்றால எனக்குள்ள அந்த ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க ஒய்ஃப் நல்லா ஸ்பிரிச்சுவல்ல, அவங்க நல்லா ஆரம்பத்துலேருந்து சினிமாவே பார்க்காத ஒருத்தி எனக்கு மனைவியாக வந்தா. சினிமா பண்ணுறேன், சினிமாவில் இருக்கிறீங்க, நீ சினிமாவில் பார்க்காத ஒருத்தங்க. சரி சரி சரி. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே ஓகே. அந்த ஜெபம் பண்ணுவா. எனக்கு எந்த விதத்தில் எனக்கு எதிர்த்து நிற்க மாட்டா. 82லேருந்து இல்லை 82லேருந்து ஆரம்பிச்சு 85 ஃபில்ம் கிட்டத்தட்ட ஒரு 2000 வரைக்கும் சொல்லலாமா? நீங்கள் அது வரைக்குமே ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்தது சொல்கிறேன். 98 வரைக்கும் 98 வரைக்கும் இருந்தேன். 6 வருஷம் அப்படியே அதுக்குள்ளே ட்ராவல் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறீங்க. தூர்தர்ஷனை போயிருக்கீங்க, எல்லாம் ட்ராவல் அப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க. தவிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. இதெல்லாம் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதுக்கெல்லாம் மேலானது ஏதோ ஒன்று இருக்குன்ற திருப்தினா எப்படி சொல்லலாம்? இப்போ நீங்கள் ஒரு பணம் அப்படி சொல்ல வரீங்களா இல்லை அப்படி கேட்குறேன். திருப்தி என்ன திருப்தி இல்லைன்னா எனக்குள்ள ஏதோ ஒன்று தேவைன்னு இருக்கான்னு அது என்னன்னு தெரியல. ஏதாவது கேமரா பண்ணுறோம், படமெல்லாம் வெளியே வருது, பார்க்குறோம், நல்லா சம்பாதிக்கவும் செய்றீங்களா? வருமானம் அந்த அளவுக்கு இல்லை. வருமானம்லாம் அந்த அளவுக்கு கஷ்டம். ஆனாலும் எனக்குள்ள என்னன்னா ஏதோ ஒன்று எனக்கு தேவையாக இருக்குன்னு மட்டும் இருந்துச்சு. ஒரு வேக்கம் எனக்குள்ள இருந்துச்சு. தேவை வேணும், தேவை இருக்குன்ட்டு நிறைய ஃபிலாசபிலாம் படித்தேன், சைக்காலஜிலாம் படித்து பார்த்தேன். அதில் எல்லாம் எனக்கு திருப்தி கிடைக்கல. ஸ்டார் வார்ஸ் படத்தை எடுத்துகிட்டு ஒரு ரோப் கோல்மன் ஒருத்தர் வந்து த சீஃப் அனிமேட்டரு. அப்போ அந்த ஸ்டார் வார்ஸ் படத்தை வந்து போட்டு காமிச்சார் கொஞ்சம் இது ப்ரெஸ் மீட்டுன்ட்டு. அப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது நிறைய நான் கேள்விகள் கேட்டதை பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நீ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பற்றி தெரியல, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க, அதை படினார். உடனே நினச்சிட்டேன் அதுதான் எனக்கு தேவை போல். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று எனக்கு தேவைன்னு. இது பிரம்மாண்டமாக இருந்துச்சு கிராஃபிக்ஸு. நான் ஆர்டிஸ்ட்டு வேறு. பிசி சார்ட்டை இருந்து கேமரா லைட்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டேன். பாக்யராஜ் சார்ட்டேருந்து ஸ்கிரிப்டு கற்றுக்கிட்டேன். பாரதிராஜ் சார் எடிட் பண்ணும்போது கூட உட்காந்து பார்ப்பேன் எப்படி எடிட் பண்ணுறாங்கலாம். சரி, அப்போ இந்த கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு பயங்கர பேஷன் ஆகிட்டேன். அப்போ நான் வந்து தூர்தர்ஷனில் 11 வருஷம் சர்வீஸை ரிசைன் பண்ணுறேன். ஏன்னா அவன் வந்து பென்டாமிடியில் சேரணும், அதை ரிசைன் பண்ணிட்டு வாண்டுறான். ஆனால் எல்லாரும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதை நான் யூபிஎஸ்சி மூலமாக இருந்தேன், இவ்வளோ செக்யூர் ஜாப் இது விடுன்றாங்க. எனக்குள்ள அந்த தவிப்பு இருந்துச்சு பாருங்க, ஏதோ ஒன்று வேணும். அந்த தவிப்புனால உடனே ரிசைன் பண்ணி இதுதான் அதுவாக இருக்கும், இதுதான் அதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து எனக்கு 3D ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும்.
எல்லாம் கற்று வரேன், கம்பெனி ஒரு சூழ்நிலை நிமித்தம் க்ளோஸ் பண்ணிட்டான். நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். திரும்பி நான் தூர்தர்ஷன் போக முடியாது. இப்போ பாக்கியராஜ் சார் வந்து ஒரு சூழ்நிலை நிமித்தம் படம் பண்ணாமல் இருக்கிறாரு. வந்து அவர் லண்டன் போயிருக்காரு. ஓகே ஓகே. வர 6 மாதம் ஆகுன்றாங்க. இங்கிலீஷ் எல்லாமே ஒரு பிளாக் ஆன மாதிரி. வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணனே தெரியல. எங்கள் அப்பா கொஞ்சம் பணம் அனுப்புவார், அவர் ஃபுல்லாக பணம் கொடுப்பார். ஒரு பணம் அனுப்புவார், என்ன பண்ணன்னு தெரியல. அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கிறிஸ்தவ பாடல்களை ஃபாதர் பெர்க்மான்ஸ்க்குலாம் அப்போ எடுக்கலான்னு முடிவு எடுக்கிறீங்களா அந்த டைம்? இல்லை, எதேச்சா ஒரு ஃப்ரெண்டு கேசட் கொடுத்தாரு, செபத்தர் ஜெகன். அந்த பாட்டை கேட்டேன். செபத்தர் ஜெகதங்களில் பிதாவையுமே ஆராதிக்கிறேன் அந்த பாட்டெல்லாம் ஃபுல்லாக ஆடியோ மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலாக அப்போ பயங்கர ஃபேமஸ். ஃபோட்டோ கூட இருக்காது, அது ஃபோட்டோ கூட இருக்காது. அப்படி கேட்டுட்டு அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு. அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து பாட்டு எடுக்க ஆரம்பித்தேன். வீடியோ ஃபஸ்ட்டு. ஆமாம், கூட்டிகிட்டு போய் இப்படி நின்று இப்படி பாடுங்க, இப்படி நின்று பாடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது நான் சின்ன வயசுல இருக்கும், அந்த டேப்பில் வரும். அந்த அது ரொம்ப ஃபேமஸ். அது அந்த ஏசு நீங்கள் இருக்கையிலன்ற ஒரு அதெல்லாம் நீங்கள் எடுத்தது? ஆமாம், அவர் கூட ஊழியம் பண்ணுறவங்க எல்லாம் கூப்பிட்டு வர. ஆமாம், அந்த எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க வரிசையான. அது நீங்கள் எடுத்ததுவா? ஒரு கேமராமேன் கை நிறைய சம்பளம் வாங்கினவன் இந்த நிச்சயத்தினால தான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா வீடியோக்களையும் ஆரம்பத்தில் தம்பி தான் இங்கெல்லாம் வந்து அவன் என் கிராமத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அங்கே கருது அடிக்கிற அந்த இடத்தையெல்லாம் ஷூட் பண்ணி வாழ்க அந்த குடும்பம், கைதட்டுங்க பார்க்க. அவர் எஜமானனே எல்லாம் ஒரு தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே ஒரு மரம் மூழ்க போகுது. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது மூழ்கிடும். அதுக்குள்ளே 2 ஆளை வச்சு தூக்கி பிடிச்சிக்கிட்டு அது மேலே தான் அவர் உட்கார வச்சு எஜமானன்னு பாட வச்சு எடுத்தது. எனது தலைவன் ஏசுராஜின் இடத்துல மறக்க முடியாது. ஒரு வயல்வெளியில் பாடட்டும்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தேன். சரி, பார்த்தா பஸ்ஸில் போகிறவங்களாம் இறங்கி அவங்க சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? நான் கட் பண்ணணும், பாட்டு கட் பண்ண முடியல. எல்லாம் வந்து எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, சுற்றி வேற ஃபுல் சரம் எடுத்துட்டு நான் கட் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது. அப்புறம் நானே வழி நானே சத்தியம் அந்த பாட்டு எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நானே வழின்னு ஃபாதர் எப்படி பாட முடியும்? ஏசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி நானே வழி நானே சத்தியம்னு ரொம்ப யோசித்துட்டு அப்புறம் வெறும் முழங்கால் நின்று, நீங்கள் லிப்பு மட்டும் கொடுக்காங்க, அமைதியாக இருங்க, நான் ட்ராலியில் கிரேன் எல்லாம் சுற்றி வேற என்னை மைண்ட் பண்ணாதீங்கன்னு அப்படி ஃபுல் சைலண்டாக எடுத்தேன். அவருக்கு அது பழைய அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அந்த பாடம். இதெல்லாம் ஒரு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். வேறொரு ஆசையில் இயேசுராஜா எடுக்கும்போது, வேறொரு ஆசையில் இயேசுராஜா நல்லா வெளிச்சத்து நின்று போனால் நல்லா இருக்கு. ஸோ சிலுவட்லேயே அந்த பாட்டை எடுத்தேன். ஸோ அப்பயே அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க ஃபாதரோட. எப்படி அவருடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃபாதர் வந்து ஒரு சிம்பிள் மேன், ரொம்ப நேசிப்பார். சரி, அவர் கூட போகும்போது நிறைய பேசுவார். ஏன்னா நீங்கள் சினிமா துறையிலேருந்து அவரோட பழகிறீங்க. இருந்ததுனால தான் நல்லா பண்ண முடிஞ்சுது. நீங்கள் நல்லா கரெக்டாக கேட்குறீங்க. ஆக்சுவலாக கேள்வி உன்னத தேவனே என்ற பாட்டுக்கு, உன்னத தேவனே என் இயேசு ராஜன் என்பது ஒரு டிவைன் இதில் போகுது. இது சாதாரணமாக நின்று எடுத்தால் கரெக்டாக இருக்காது. நான் பிசி ஸ்ரீராம் சார்ட்ட போகும்போது அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் நிறைய பழக்கம், கேமரா ஃபில்டர்ஸ். அதில் ப்ரோமிஸ்ட்னு ஃபில்ட்ரு உண்டு, பிளாக்கு ஒயிட்டுன்னு உண்டு, அதில் நிறைய கிரேடிங் உண்டு. அந்த ஃபில்டரை கொண்டு வந்து வச்சு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அங்கேயெல்லாம் புசுன்னு இருக்கும். அப்படியே ஒரு ஏதோ வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதில் சர்ஃப் எக்ஸல் 2 பேர் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பான், ஒருத்தர் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும். நீ சர்ஃப் எக்ஸல் உஜாலான்வான். அந்த ஃபில்டர் தான் அந்த காரியம். ஆக்சுவலாக அந்த ஃபில்டர் போட்டிங்கன்னா அது பூரா அப்படியே இந்த நல்ல லைட்டு போடுற இடம்னா மிஸ்ட் மாதிரி ஆயிரும். ப்ரோ மிஸ்ட் பெல்னே பேர். ஓகே, அதை போட்டு பண்ணியிருப்பேன் அதில். அந்த ஆடெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கல்ல, இந்த சர்ஃப் எக்ஸல் ஆடு? அது பிசி அவர் கூட இருந்த டைமா? அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது. அதே மாதிரி க்ளோஸ் அப், மிட் ஷாட், லாங் ஷாட், ட்ராலி ஷாட், கிரைன் ஷாட், கண்டினியூட்டி இருக்கும். மாண்டேஜ் மாதிரி இருக்காது. ஒரு 2 லைன் ஒரு இடம் 2 லைன். கர்த்தர் வந்து நீங்கள் ஆண்டர் பயன்படுத்தியிருக்காரு. இதில் உள்ள விஷயத்தை வந்து இங்கே அந்த டைமில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த பழகின அனுபவம் ரெக்கார்டிங்லையும் போய் பார்க்கும்போதும் எனக்கு கவர்ச்சி நான் அந்த பாட்டு அவர் வந்து ஃபாஸ்ட்டாக பாடுறாரு, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவர், நான் வந்து எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு. என்னடா அது நல்ல ஜம்பிங் சாங்டா அப்படின்னாரு. நாங்கள் 6 மாதம் அப்புறம் 7 மாதம் அப்புறம் ஷூட் போகும்போது வச்சு
ட்ராலி போட்டேன், அது மேலே கிரேன் போட்டேன், ஆம் நீட்டிட்டேன். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவேன் வரணும். நான் கிரைன் இழுக்கு கேமரா வச்சு வரணும். அவர் அறைக்குள்ள அழைத்து செல்லும் அன்பின்னா கண்ணீர் வருது அவருக்கு அப்படின்னு பாட்டுறான்ட்டார். எனக்கு அழுகையா வருது அந்த பாட்டு. அன்னைக்கே அழுத நீங்காட தெரியுது. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசம். பட் அந்த டைம்ல வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா நீங்க சினிமால இருந்து அங்க போய் பண்றீங்க. பாக்கியராஜ் சார்ட்ட இருப்பேன், தூர்தர்ஷன்ல வேலை பார்ப்பேன், பாக்கியராஜ் சார் டிஸ்கஷன்ல இருப்பேன். அப்படி ஃபாதருக்கு வந்து அப்படிதான் போனேன். எனக்கு வந்து ஒரு பெரிய ஆனா அவருக்கு நீங்க எது சொல்லி கொடுத்தீங்களா? இந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்தீங்களா? அப்படியா நிக்கணும், இன்ஃபினிட் லுக்னா என்ன, டெஃபினிட் லுக்னா என்ன, வேக்கன்ட் லுக்னா என்ன, இந்த கையை எப்படி வைக்கணும், இப்படி இப்படி வச்சுக்கிடணும், இப்படி இப்படி நின்று பாடணும்னு சொல்லி. ஆனா எனக்கு அப்போ வந்து எனக்கு டெக்னிக்கலாக நல்லா வரணும், ப்ரில்லியண்ட்டாக வரணும் தான். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னத தேவனை பாட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் ஃபுல் சரணமும் நான் அப்படியே ட்ராலிலே போயிருப்பேன். சூப்பர் சூப்பர். ஃபுல் ரவுண்ட் ட்ராலி பண்ணியிருப்பேன். அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணாமலே போயிருப்பேன். அந்த கட் பண்ண மாட்டேன். வேறொரு ஆசையில் இயேசுராஜாவுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக கேமரா போகும். ஃபாதர்ட்டேருந்து அப்படியே ஸ்கைக்கு போகும், ஸ்கைலேருந்து திரும்பி ஃபாதர்ட்ட வரும். அப்படியே தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப கட்டுக்கிட்டு ரொம்ப மாட்டேன். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நான் சினிமாவில் இருந்தனால தான் கற்றுக்கிட்டேன். ஓகே சூப்பர். அதுலேருந்து அப்படியே இது பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே அப்போ தான் ஃபாதர் வச்சு உள்ளே வர்றீங்க அந்த டைமில். ஆமாம் ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் டிஜே சங்கலோடய ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த கிராஃபிக்ஸ் கம்பெனி மூடிட்டான். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது வீட்டில் ஒரு பத்திரிக்கை கிடந்துச்சு மதுரையில் போயிருக்கும்போது. அதை எடுத்து பார்த்தா ஏசு அழைக்கிறார் மேகசின். அதில் டிஜே சங்கிள் ஃபோட்டோ போட்டு முதல் பக்கத்தில் எங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் பண்ண ஒரு ஆள் வேணும்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒய்ஃபு எங்கள் அப்பாலாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைடா, வேலை பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை மாதிரி போடான்னாங்க. எனக்கு சினிமா தான் கரெக்டாக இருக்கும், இந்த ஏசு அழைக்கிறாரு கரெக்டாக வராது. ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபும் எங்கள் அப்பாவும் சொல்கிறாங்கக்காக போய் ரிசியூம் கொடுக்க போனேன். செக்யூரிட்டி உள்ளோட சந்தோஷமாக வந்துட்டேன். நான் அடுத்த நாள் ஒரு ஆள் அனுப்பிச்சு கண்டிப்பாக வரணும் கூட்டி போயிட்டாங்க. இப்படியும் உங்களுடைய பயோடேட்டா பார்த்துருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஃபாதர் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயரில். ஸோ அங்கே ஒரு எவ்வளோ நாட்கள் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 6000 முதல்ல சம்பளம் போட்டாங்க. சரி. அப்புறம் நல்லா வேலை பார்க்குற பார்த்தோன்னா 7000 போட்டாங்க அடுத்த நாள். அடுத்த நாள் 8000 போட்டாங்க. ஆனால் நான் டெய்லி ஒய்ஃப்ட்ட எனக்கு அழைக்கிறதெல்லாம் ஒத்து வராது, எனக்கு சினிமா தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த தாட்டு ஃபுல்லாக அதுதான் இருந்துச்சு. எனக்கு இதில் ஈடுபாடு இல்லை. ஒரு 10-13 நாள் இருக்கும். 2 வாரம் என் ஒய்ஃப் ஒரு நாள் நைட்டு சரி ரிசைன் பண்ணிடுங்கட்டா. நான் ரிசைனேஷன் எழுதி வச்சுட்டு படுத்துட்டேன். காலைல 3 மணிக்கு எழுப்பி வாங்க ஜோம் பண்ணுவோன்னா, ஐயோ மனசு மாதிரி ஏசு அழைக்கிறார் போன்னு சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லி நான் பதவிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அவள் ஏசுவே நாங்கள் கீழ்ப்படியாமன் பிள்ளையாயிடக்கூடாது, தேவ சித்தத்துக்கு எதிராக நடந்துடக்கூடாதுன்னு ஒரு 3 மணி நேரம் ஜோம் பண்ணா. எங்களை பண்ணி எனக்கு மனசு மாறல. சந்தோஷம் போனால் பால்தனகன் பதர் வாசலியனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சின்னா நான் ஸ்டாஃப் ப்ரேயர் மீட் இருக்கப்போ 8:39 நாங்கள் போகிறேன்னு இல்லை உங்களோட பேசணுன்ட்டு உட்கார வச்சார். ஒரு கேள்வி கேட்டார். நான் வந்து எனக்கு உள்ளதை சொன்னேன். ஏன்னா நம்ம போக போகிறோம் 5 நிமிஷம் கழிச்சுட்டு. 10வது கேள்வி, இந்த மாதிரி நீங்கள் தூர்தர்ஷன் இருக்கும்போது மாதம் 18,000 சம்பளம் வாங்கிறேன்னு கேள்விப்படுறோம். சரி, கூட கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நான் தான் வேலையை விடாமல் உட்காந்துருக்கேன். 20னாரு, இல்லை எனக்கு வேண்டாம் பதர். 25னாரு வேணான்ட்டேன். 30னாரு வேணான்ட்டேன். 40 தரேன்னாரு. அப்போ சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் செல்வராஜன் ஒருத்தர், அவருக்கு 30,000 அதான் ஹையஸ்ட்டு. 40 தரேன்றார். எனக்கு வேணாம். 40 போது எனக்குலாம் ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த 6 மாதம் முன்னாடி பென்டாமீடியாவில் இருக்கும்போது 5500 ஸ்டைஃபன் எனக்கு. ஓகே, எனக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணலை. அப்போ என் ஒய்ஃப் ஒரு நாள் என்ன சொன்னால், நேற்று நைட் நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன். எனக்கு ஜீசஸ் வந்து 19,000 காமிச்சார், உங்களுக்கு சம்பளம் 19,000 வரப்போகுது. நான் அவளை கேள்வி பண்ணேன், இதுன்னு ஏசுக்கு சில கஞ்சத்தனமாக இருக்கார், ஒரு 15, 20, 25 சொல்லாமல் 19ன்னு சொல்கிறாரு அப்படின்னு மறந்துட்டேன் நான். சரி சரி. பால்பு திரும்ப 40 போது எனக்குள்ள அந்த ஷாக் அடிச்சு 19 கொடுங்க. பிரதர் நான் 40 தரேன், இல்லை எனக்கு 19 கொடுங்க. ஹரிஷேரா ஏன் உங்களுக்கு அது அந்த மாதிரி அதில் ஆசை இல்லையா? ஏன்னா 40ன்றது டபுள் மடங்கான சேலரி. இல்லை, என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு ஷாக் அடிச்சு, எனக்குள்ள என்ன அறியாமல் அந்த 19 வந்துருச்சு. எனக்கு ஒய்ஃப் சொன்னான்லாம் நினைச்செல்லாம் பார்க்கல, அதான் நான் மறந்துட்டேனே. சரி சரி சரி. என்ன அறியாமல் என்ன மீறி 19 வந்துருச்சு. 19 வருது. அப்பா திரும்ப கேட்டார். அப்புறம் அது ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கீபோர்டுக்குலேருந்து ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுத்து என் கையில் கொடுத்தேன். சிவப்புகள் ஸ்கெட்சில் இங்கிலீஷில் நான் சொன்ன 10 பதில் எழுதிருந்துச்சு. 10வது வந்து
If you ask him 19,000 or 19,500, he will prefer only 19,000. I want to meet this gentleman with his family immediately ன்னு போட்டு பெருக்கல் போட்டு டிஜிஎஸ் தினகரன் வந்து இவர்கிட்ட 19,000 வேணுமா 19,500 வேணுமான்னு கேட்டா இவர் 19,000 தான் கேட்பாரு, இவர் குடும்பத்தோடு சந்திக்கணும்ட்டு இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு டிஜிஎஸ் தினகரன் கையெழுத்து போட்டு மேலே பார்த்தா 4 AM போட்டு இந்த மேலே. அப்போ பால்பர் சொன்னாரு, அங்கிளுக்கு டிஜிஎஸ் அங்கிளுக்கு ஆர்டர் வெளிப்படுத்திருக்காரு. ஆமாம், இன்னைக்கு காலையில் அப்பா வந்து அப்பாட்ட கர்த்தர் பேசினாரு, உங்களை தலையை வைக்க வேண்டிய அளவு வாழ வச்சுனா நீங்கள் ரிசைன் பண்ண போய் உங்களை பிடிக்கத்தான் அனுப்புனேன்ட்டு. அப்புறம் உடனே ஏஞ்சலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அங்கிள் வந்தார், என் ஒய்ஃப் என் டாக்டரின் கூட்டு வர சொல்லி என் தலைமையில கை வச்சு தீர்க்கது அப்படியே ஒரு பாடல் பாடி பாடி ப்ராஃபஸி சொன்னார். சரி சரி சரி. நான் அதை என்னால் மறக்க முடியாத வாழ்க்கையில். ஸோ அங்கே ஆனால் ஒரு 6 months தான் இருந்தீங்க. ஆமாம், 6 மாதம். எனக்கு என்ன, நான் சினிமாவுக்கு போயிருந்தா என்ன இருந்துச்சு, திரும்பியே அந்த ஒரு தாட்டு எனக்கு. அது ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷன் 9 வரங்கள் உள்ளவர் இருந்தாலும் இல்லை, நான் நிறைய அவர்கிட்ட பேச முடியும். தனியாக நீங்கள் உட்காந்து பேசுகிற மாதிரி கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு எல்லாம் போயிடுவாங்க, நானும் அவர் மட்டும் தான் இருப்போம். நிறைய கேட்பேன், நிறைய கேள்விகள். அந்நிய பாஷை பேச மாட்டார் மேடையில். சரி சரி சரி. ஆனால் தனியாக உட்காந்து அந்நிய பாஷை அப்படி பேசுவார். ஏன் அந்த மேடையில் பேசலன்னா எனக்கு சொல்லுவார், நம்ம அங்கே புறஜாதிலாம் இருப்பாங்க, அவங்க மத்தியில் நம்ம அந்நிய பாஷை பேசக்கூடாது, நம்ம பைத்தியக்காரன் நினைப்பான் அப்படின்னு. அப்படிங்கிறதுல அப்புறம் எப்படி பேர் சொல்கிறீங்க, இந்த பெஞ்சமின் இந்த 5ஆம் மரத்துக்களை நிற்கிறீங்க, 5 லட்சம் பேர் இருப்பான், இந்த பேர் உள்ளவன் இந்த எத்தனாவது மரத்துக்களை எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும், சத்தமாக கேட்பீங்களா, கிசு கிசுன்னு வருமானு போது எனக்கு அப்படி இந்த உருவம் தெரியும், ட்ரெஸ்ஸோடு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லுவார். அப்புறம் எழுதுவார், ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதுவார். காட்ஸ்வில் நிறைய அனுப்புவாங்க இந்த லெட்டர்ஸ், காட்ஸ்வில் கேட்டு இவர் எழுதுவார். அப்போல்லாம் உட்காந்து பார்ப்பேன் நான். அப்புறம் வந்து ஒரு 3/4 பேஜுக்கு காட்ஸ்வில் எழுதுவார், ஒரு மீதி ஒரு காப்பரிச்சுக்கு மை ஓன் சஜஷன் சொல்லி அவருடைய அபிப்பிராயத்தை எழுதுவார். இதெல்லாம் உட்காந்து பார்ப்பேன் அந்த மெசேஜ். ஆனால் உங்களுக்கு அப்படி இருந்தும் உங்களுக்கு கடவுள் மேலே ஒரு இது வரல, அந்த அவரை தான் ஆச்சரியம் பார்த்தீங்க அப்படி சொல்லாமா? ஆமா, அவர் வந்து ஒரு ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மை மாதிரி பார்த்தேன். கடவுள் ஒருவேளை இப்படி இவரை பயன்படுத்துறாரு அப்படி போட்டு உட்காந்துருப்பாரு. ஆனா நான் நின்று கேட்டாலும் ஒரு செகண்ட் கண்ணை மூடுவேன். ஏன் அங்கிள் நின்றுட்டு பேசுறீங்க, உட்காந்து பேசலாம்லன்னுவேன். ஒரு செகண்ட் கண்ணை மூடுவேன். நம்ம அழகா ஒரு வீடு மாதிரி செட்டு போடலாமே, செட்டு போட்டு உட்காரலாமே அப்படின் போது ஒரு செகண்ட் கண்ணை மூடுவார். எனக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட கேட்கறான்னு தெரியாது, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றான்னு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. என்னன்னாலும் எனக்கு எழுதி கொடுங்கன்னுவார். நான் பாயிண்டாக எழுதி ஃபைல் அனுப்புவேன். அவ்வளவுக்கும் பதில் எழுதியிருப்பார், அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். ஆனால் எல்லாத்தையும் அப்ரிஷியேட், காட் பிளஸ் யூ, கீப் இட் அப் அப்படின்லாம் எழுதியிருப்பார். ஓகே ஓகே. ஸோ இப்படி நீங்கள் அவர் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறீங்க. சரி, கடவுள் இவரை பயன்படுத்துகிறாரு அப்படி பார்த்துருப்பீங்க. பட் ஆனாலும் ஒரு 6 months சினிமா போயிடலாம் நமக்கு. இதுக்கு நான் 2-3 தடவை ரிசைன் பண்ணேன். 6 மாதத்துக்குள்ள 3 தடவை ரிசைன், 3 தடையும் டிஜிஎஸ் அங்கிள் வந்து கூப்பிட்டு வாபஸ் வாங்க வச்சார். 4ஆவது தடவை ஃபாரின் இருக்கும்போது எழுதி வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். திரும்ப பழைய கஷ்டத்துக்கு போயிட்டேன், காசு கிடையாது. பட் இது சினிமா வரணும் ஏதாவது ஒரு சான்ஸ் அப்படி வரலையா? சும்மா அப்படியே வெளியே வந்துட்டீங்களோ? அப்படியே வெளியே வந்துட்டேன், ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் முதல்ல உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இல்லை? நிறைய அதாவது தூர்தர்ஷனில் இருக்கும் போது ரிசைன் பண்ணிட்டு வரீங்க ஒவ்வொரு இடத்துல. அது என்ன உங்களுக்கு ஒரு ஒரு தைரியமாக அப்படி பண்ணிடுவீங்களா? இல்லை இங்கே டி நகரில், சரி சென்னையில் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கு. ஓகே, அதில் சுகன் தி மேன்ஷன் ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 10 பேர் தங்குவாங்க. நான் அங்கெல்லாம் தங்கியிருக்கிறேன். சரி, எல்லாருமே சினிமா வாய்ப்புக்காக வந்தவங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசிஸ்டன்ட் கேமரா மேனேஜர்னு நடிக்க வரணும்னு சொல்லி வந்தவங்க தான். கனவுகளோடு இருப்பாங்க. ஊரில் வர வந்து அனுப்புகிற அந்த சொற்ப பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ரோட்டர் இட்லி கடையில் கணக்கு வச்சு இந்த மாதத்து கடைசியில் தரேன் கடன் வாங்கி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி யார்கிட்டையாவது போய் வாய்ப்புக்காக அலைவாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்தேன். நான் அந்த கஷ்டத்தில் இருந்தேன், அந்த கனவுகளோடு இருக்கிறது. ஏன்னா எல்லா ஸ்டுடியோ இங்கே தான் இருந்துச்சு சென்னையில். அதனால் இது வந்து தான் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி சினிமாவுக்கு. அதனால் எல்லா ஊரில் இருக்கவங்களும் இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துட்டு வாய்ப்புக்காக அலைவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவங்களோடலாம் தங்கியிருக்கேன் நான். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்லாம் காமன் தான். ஒரு 4 நாள் இருக்கும். நாங்கள் தங்கியிருக்க 100 பேருக்கு மேலே அப்படி இருக்கணும், 100-150 பேர் இருக்கணும். ஏன்னா கீழே மேலே மாடிலாம் இருக்கும். அவ்வளோ பேரும் போனோம்னா லைனில் நிற்கணும். அதனால் காலையில் எல்லோரும் எந்திரிக்கு முன்னாடி ஓடி போய் குளிச்சுட்டு வந்துடணும், குளிரோட குளிச்சுட்டு வந்துடணும். துவைச்ச துணியை காயப்பட முடியாது. சும்மா நம்மளுக்கு ஒரு கயிறை கட்டி அதில் தூக்கி தொங்க விட்டுருப்போம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டமான சினிமா வந்து சேலஞ்ச். இது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக உள்ளவும் முடியாது. அடுத்த மாதம் வாங்குவாங்க, அடுத்த மாதம் வாங்குவாங்க, அடுத்த மாதம் வாங்குவாங்க, காரணமே சொல்ல மாட்டாங்க. இந்த படம் முடிவு விட்டு வாங்குவாங்க. சரி சரி. அப்படிலாம் காத்து கடந்த அதெல்லாம் மறக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
ஆமாம் கூட இருக்காங்க பாருங்க, ம். அவங்க வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க. ஓ. அவங்க சீனியர், நம்ம ஜூனியர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உடனே அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப இருக்கும். உனக்கு எல்லாம் தெரியுமா, ம். உனக்கு எல்லாம் தெரியுமாக்கும், நம்ம ஏதாவது சொன்னோம் இப்படி பண்ணலாம்னா உனக்கு எல்லாம் தெரியுமோ அப்படின்வாங்க. அதெல்லாம் அந்த அவமானங்கள்லாம் ஒன்று. கிட்டத்தட்ட 2000 18 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நீங்கள் சினிமா. ஆமாம், சில வருஷம் நமக்கு ஆயிடுச்சுன்னு ஒரு விரக்தி இருந்துச்சு அவங்களுக்கு ஏதாவது? இன்னும் நானா பண்ணுவேன்றது இருந்துச்சு. ஆனால் அது இப்போ இல்லை, இப்போ இல்லை. அது ஐ ஹாவ் டு வெயிட். ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஒரு டைம் வரும், அப்போ நான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆமா, இருந்திருக்கீங்க. ஆமா. ஸோ 2002 தான் உங்கள் டேர்னிங் பாயிண்டா? ஆமாம். நான் வந்து இப்போ ஜிசி ஹவுஸ் ரிசைன்மெண்ட் வந்து திரும்ப வேலையை கஷ்டம். சரி 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 சரி. அருள்ராஜ் பேர் மீட்டிங், டாக்டர் ஜான் ஜோசப் மீட்டிங் போய் உட்காந்துருப்பேன். அவங்க ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். ஏன்னா திரும்ப ஜிசி ஹவுஸ் வந்து உள்ளே கூட்டி போயிடுவாங்க. ஸோ அப்படி போனேன். அங்கேயும் எனக்கு கிட்ட நெருங்க முடியலை. அப்படி சரி, போய் சரி, எனக்கு வார்த்தை கிடைக்கல யார்கிட்ட கிட்ட போயும். ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. எனக்குள்ள ஒரு பெரிய வெறுமையாகிட்டேன். ஆ. சுத்தமாக ஒரு டார்க்கில் போயிட்டேன். சரி சரி. 2002 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அறையில் முழங்கால் பண்ணிட்டேன். சரி. அப்போ எனக்குள்ள தோணுச்சு, நான் செய்த பாவங்களாக தான் இருக்கும் எனக்கு எதுவும் அப்படின்னு அந்த பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். டிவி ஸ்க்ரீனில் தெரிற மாதிரி நான் சின்ன சின்ன பாவங்களும் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. சரி. சின்ன வயசில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் நான் கேட்டிருப்பேன். வாய் விட்டு சொல்லலை. அந்த காட்சி என்ன தெரிஞ்சு, இதுக்காக நீ மன்னிங்க, இதுக்காக நீ மன்னிங்க, இதுக்காக மன்னிங்க, எஸ்ஐயா அதுக்காக மன்னிங்கன்னு கேட்டேன். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் போயிருக்கும். முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முன்னாடி தரிசனம் ஆகிட்டார். ஆண்டவரே உங்களுக்கு தரிசனம் மாறாரு அந்த இடத்துல. என்னால் வந்து நிற்கிறாரு. என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியல. மகா பரிசுத்தம். அது கண்ணு என்னால் தலையை நிமிர முடியல. ஒரு யானை வந்து கீழே விழுந்த மாதிரி எனக்கு. அப்போ ஆண்டவர் இந்த இந்த அனுபவத்தை அப்படி அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம அப்படியே பேசலாம். ஸோ இப்போ நிறைய வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இதை கண்டினியூட்டி நாளையிலேருந்து அப்படி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த சாட்சியை அப்படியே. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைனலாக அப்படிங்கும் உங்கள் புத்தகங்கள் இல்லை, ஸோ நிறைய எழுதியிருக்கிறீங்க. ஊழியர்களின் மற்றும் பரிசுத்தாவி வரங்கள் எத்தனை? இது 600 பக்கமா? ஆமாம், 590 பக்கம், 16 வருஷம் எழுதுனது. 16 வருஷம் எழுதிருக்கீங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இந்த புக்கு இதில் மொத்தம் எத்தனை புக்கு வச்சுருக்கீங்க? இதுலேயும் வச்சுருக்கீங்க ஞானம். அது ஞானம் 20 வருஷமாக எழுதின புக்கு. ஓ நிறைய அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக ஆண்டவருக்கு தான் மகிமை. ஆர்டர் கொடுத்தது இருக்குது. அதே போல் இந்த புஸ்தகங்கள் எழுதியிருக்கீங்க. உணர்வுகள் சில சித்திரங்களால். அது கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு ஓ இயேசுவை எப்படி கொண்டு போகணும் காஸ்பலன்றது. சரி, ஏன்னா சரி, இயேசு சரி, கிறிஸ்து ஓமைகளாக தானே பேசுகிறாரு. ஆமாம் ஆமாம். நல்ல சமாரியன் கதை சொல்கிறாரு, அப்புறம் இளையகுமாரன் கதை சொல்கிறாரு. ஓகே. அது மாதிரி கதைகளாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் உள்ள காஸ்பல் இருக்கும். அவங்களுக்குன்னு எழுதினது உணர்வுகள் சில சித்திரம். இயேசுவை விரும்பும் குடும்பம். இது என் மனைவி எழுதினது. குடும்பத்தை பற்றி என் மனைவி எழுதினது. அவங்கள பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் தான் பேசியிருக்கோம். ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்கள் இப்போ வேணும்னா வீவர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ண அனுப்பிச்சு வச்சுக்கலாம். சரி சரி. அவங்க புக் ஸ்டாலே இருக்குமா இல்லை இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஆஃப் கிரைஸ்ட் புக் ஷாப்பில் இருக்குது. அப்புறம் நாங்கள் இருக்கிற அந்த NLAG சர்ச் அந்த புக் ஷாப்பில் அங்கே இருக்குது. ஸோ ஃபர்தராக வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது வேணும்னு என்னை கான்டாக்ட் பண்ண நானும். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஸோ தொடர்ந்து நாளை எபிசோட்லேருந்து அந்த சாட்சியை கண்டினியூ பண்ணுவோம். பேசலாம்.